இப்பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டாக என்ன இருக்குதுன்னு சொன்னால், ரீரிலீஸ் ஆகிற படங்கள் நிறைய ரீரிலீஸ் ஆகிக்கொண்டு இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இதனால் புதிய படங்கள் பாதிக்கப்படுமா? இதை எப்படி நம்முடைய இமோஷனோட நம்முடைய கலாச்சாரத்தோட இது பிணைஞ்சு இருக்குதுன்னு பல காரணங்களையும் நம்ம கொண்டு வருகிறோம் இந்த வீடியோவில். முதலாவது, ரீரிலீஸ் என்றால் என்ன? தமிழ் படங்கள் மட்டுமில்லை, எந்த ஒரு படம் என்றாலும் ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறி இருக்கும். அதாவது நம்ம பாடசாலை காலங்கள் ஞாபகத்தை ஏற்படுத்தும். யாரோ ஒருவர் அடிக்கடி கூறுவதனால, நம்ம பெற்றோர்கள் அதை பற்றி கூறுவதால் நமது மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமாகவும் பேசப்பட்டிருக்கும். நமக்கு பிடித்த நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. அப்படியான படங்களை மீண்டும் நம்ம திரையரங்கில் பார்க்க மாட்டோமா, அந்த ஞாபகங்கள் நம்மளுக்கு வராதா என்று நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் இந்த ரீரிலீஸ் படங்கள் நல்லா ஒர்க் பண்ணுது. ஆனால் இதனால் தமிழ் புதிய படங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்றால் ஆம் என்றும் கூறலாம், இல்லை என்றும் கூறலாம். ஆனால் ஒரே அடியாக ஆம் என்றும் கூற முடியாது. அதற்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னன்னு சொன்னால், இந்த ரீரிலீஸ் எல்லா படங்களும் ரீரிலீஸ் செய்ய முடியாது. உதாரணமாக நம்ம பார்த்திருந்தால் அண்மையில் படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகியது, பாட்சா ரீரிலீஸ் ஆகியது. அதே மாதிரி தான் அலைபாயுதே படம் ரீரிலீஸ் ஆகியது, கில்லி படம் ரீரிலீஸ் ஆகியது, கமலின் நாயகன் படம் ரீரிலீஸ் ஆகியது. இவையெல்லாம் கல்ட் கிளாசிக் மாதிரி மிகவும் வெற்றி பெற்றது மற்றும் அல்லாமல் மக்களிடையே அதிகமாக புகழ்பெற்ற படங்களாக இருந்தது. இந்த படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் ஆகலாம். அதுவும் ஒரே முறை தான். பின்னர் ஒரு முறை ரீரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முறை ரீரிலீஸ் பண்ணும்போது மக்களுக்கு அழுத்துவிடும். ஆகவே எல்லா படங்களும் ரீரிலீஸ் ஆக முடியாது. எனவே ரீரிலீஸ் என்பது ஒரு இருந்த வாக்கில் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது அது புதிய படங்களை பாதிக்காது. புதிய படங்களுக்கு உண்மையில் அது ஒரு ஊக்கமாகத்தான் இருக்கும். அடுத்தது, தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளை கொண்ட புதிய படங்கள் வராத போது இந்த ரீரிலீஸ் படங்கள் மக்களின் அந்த ரசிப்புத்தன்மைக்கு மிகவும் கை கொடுக்கும். இந்த ரீரிலீஸ் படங்கள் நம்ம பாடசாலை காலங்களை ஞாபகப்படுத்தலாம். ஏனென்ற இந்த ரீரிலீஸ் நிறைய படங்கள் 1990களில் 2000 ஆரம்பத்தில் வந்திருக்கும். அந்த நேரம் நம்ம பாடசாலை சென்று கொண்டு இருப்போம். இப்பொழுது நம்ம பெரியவராக வளர்ந்திருப்போம். திருமணமாகி நம்மளுக்கு பிள்ளைகளும் இருக்கலாம். அந்த நேரம் நம்ம பாடசாலை காலத்தில் நம்ம செஞ்ச விடயங்கள், நம்ம ஃபீல் பண்ணிய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த ரீரிலீஸ் படங்களை பார்க்க நம்மளை தூண்டுகின்றன. அடுத்தது, ஓடிடியில் இந்த படங்கள் இருக்குது தான். அடுத்தது யூடியூப்லேயும் இருக்கலாம் இந்த படம். என்றாலும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக ரீரிலீஸ் படங்களை திரையரங்குக்கு சென்று பார்க்குறாங்க. அதற்கு மெயின் காரணம் இந்த படங்கள் கல்ட் கிளாசிக்காக மாறி உள்ளதும் அவங்களோட இமோஷனை தூண்டுவதும் தான். ஆனால் இந்த படங்களில் இருந்து புதிய படங்களுக்கு ஒரு பாதிப்பு வரலாமா என்றால் ஓரளவுக்கு வரலாம். சின்ன ஒரு ரிஸ்க் இருக்குதான். ஆனாலும் இந்த புதிய படங்கள் சரியான கதை அம்சங்களை கொண்டு பழைய படங்களை மாதிரியே அதாவது ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறும் படங்கள் வரும்போது அது புதிய படங்கள் பாதிக்கப்பட மாட்டாது. புதிய படங்கள் கதையே இல்லாமல் மிகவும் ஏனோ தானோ என்று வரும்போது இந்த ரீரிலீஸ் படங்கள் இன்னும் அந்த செய்யப்படும் என்று தான் தோன்றுகின்றது. எனவே இது ஒரு வார்னிங்காகவும் தமிழ் சினிமாவுக்கு இருக்கின்றது. ரீரிலீஸ் படங்கள் புதிய படங்களை ஆக்கிரமிக்குமா என்றால் அதற்கு இல்லை என்று கூறலாம். ஆனால் புதிய படங்களின் தரம் குறைந்து கொண்டே வந்தால் அதிகமாக மக்கள் ரீரிலீஸ் படங்களை நாடலாம். ஒரு காலத்தில் எடுக்கப்பட்ட கதை அந்த காலத்துக்கு ஏற்றபடி தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலத்தில் கூட ரசிக்கும்படியான டெக்னாலஜிகளை அந்த ரீரிலீஸ் படங்களில் நம்ம பார்க்குறோம். என்றாலும் இந்த காலத்தில் கூட வரும் ஒரு படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் இந்த ரீரிலீஸ் படங்களால் நிறைய பாதிக்கப்படலாம். மற்றும் இந்த ரீரிலீஸ் படங்கள் சில வேளை இந்த சிறிய படங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வழங்கும் கூடும். அடுத்தது, படங்கள் எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய ப்ரொடியூசர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு மற்றும் டைரக்டர்களுக்கு ஒரு கருத்தை அது வழங்கவும் கூடும். எனவே ரீரிலீஸ் படங்கள் என்பவை உண்மையில் ஒரு காலத்தால் அளிக்க முடியாத ஒரு மக்களின் ஒரு உணர்வை மீண்டும் எடுத்து காட்டுகின்றன. என்றாலும் அதிகமாக ரீரிலீஸ் படங்கள் வருவது தமிழ் சினிமாவுக்கு நல்லது அல்ல. நல்ல கதைகள், நல்ல நடிப்பு, நல்ல படங்கள் தொடர்ந்தும் தமிழில் வெளிவரும் போது ரீரிலீஸ் படங்கள் எப்பொழுதோ 1-2 வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரீரிலீஸ் படங்கள் தொடர்ந்து வர தொடங்கினால் அது புதிய படங்களை நிச்சயமாக பாதிக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது நாம் ரீரிலீஸ் படங்களையும் ரசிக்கலாம். அதே மாதிரியான புதிய படங்களை வருகையையும் நாம் எதிர்பார்க்கலாம். அதற்காக எமது ஆதரவை நம்ம வழங்கலாம். எனவே இது மாதிரியான தமிழ் சினிமாவுடன் மோட்டிவேஷனையும் இணைத்து கொண்டு வரும் பல வீடியோக்களுக்காகவும் எமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நமது வீடியோக்களை.